இப்ப நம்ம எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய மீனுடைய வாய்க்குள்ள பூந்து போற மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் காய்ஸ். ஏன்னாக்கா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க காய்ஸ். அவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் காய்ஸ் இது. எனக்கு இந்த ஒரு கேம் தான் கைஸ் பிடிக்கும். எனக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, ஒரே ஒரு இடத்துல நின்றுட்டு பாலை மட்டும் உருட்டு விட்டாலே போதும். அதனாலே நான் எப்பயுமே எந்த ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனாலுமே இந்த ஒரு கேமை மறக்காம விளையாடிடுவேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மெல்வி vlogs. இனி நம்ம மெல்வி vlogs என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க நம்ம ஊர்ல புதுசா போட்டிருக்கிற எக்ஸிபிஷனுக்கு போக போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீட்டா ஃபிஷ், பாய் பாய். சோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோம். எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு சட்டு புட்டுன்னு டிக்கெட்டை வாங்கிட்டோம். இங்க ஒரு டிக்கெட்டோட ரேட் பாத்தீங்கன்னா 80 ரூபா. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா காய்ஸ், ஒரு பெரிய மீனுடைய வாய்க்குள்ள பூந்து போற மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. அங்க நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாங்க 2 பேரு. அவங்க கிட்ட நம்ம டிக்கெட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் காய்ஸ் நம்மளால உள்ளே போக முடியும். இங்க ஒரு படி வச்சிருக்காங்க காய்ஸ். இந்த ஒரு படியில ஏறி தான் காய்ஸ் நம்மளால உள்ள போக முடியும். இந்த ஒரு படியிலேயே பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் போட்டு அவ்வளவு பிரம்மாண்டமா வச்சிருந்தாங்க காய்ஸ். நான் இந்த ஒரு படியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஒரு எக்ஸிபிஷன் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த ஒரு எக்ஸிபிஷன் இருந்ததா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பயங்கரமா தான் இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு இந்த ஒரு எக்ஸிபிஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இந்த ஒரு படி எல்லாத்தையுமே கடந்து கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, போட்டோ எடுக்கிறதுக்கான செட்டப் வச்சிருந்தாங்க காய்ஸ். ஓரளவுக்கு ஒரு 10-20 பேனர்ஸ் அங்க இருந்தது போட்டோ எடுக்கிறதுக்காக. சோ அங்க பாத்தீங்க அப்படின்னாக்க காய்ஸ், எல்லா பேனர் கிட்டயுமே கூட்டமா தான் காய்ஸ் இருந்தது, ஏதோ 1-2 பேனர்ஸை தவிர. நானே இந்த ஒரு இடத்துல ஒரு சூப்பரான பேனர் ஒன்றுதான் பார்த்தேன் காய்ஸ். என்ன பேனர் அப்படின்னு தானே கேக்குறீங்க? தாஜ்மஹாலோட பேனர் தான் காய்ஸ் அது. சரி, இந்த ஒரு பேனர் கிட்ட நின்று எப்படியாவது ஒரு போட்டோ வச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு ஃபேமிலி தான் நின்றுகிட்டு போகவே இல்லை காய்ஸ். அந்த இடத்துல நின்று அவ்வளோ போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், பட் அவங்க போகவே இல்லை. சரி, நம்ம இந்த இடத்துல போட்டோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சோ இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ், இந்த ஒரு எக்ஸிபிஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். என்ன இடம் அப்படின்னு தானே கேக்குறீங்க? இந்த ஃபிஷஸ், மர்மைட்ஸ் இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் காய்ஸ். உள்ள பார்த்தா அப்படியே ப்ளூ லைட்டிங்கோட ஒரு கடல் மாதிரியான செட்டப் இருந்தது காய்ஸ். அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் எல்லாம் இருந்தது. நானு அங்க இருந்த எல்லா ஃபிஷஸையுமே வீடியோ எடுத்துருக்கிறேன். சோ 1 by 1 காட்டுறேன் பாருங்க. சோ இந்த மாதிரியான டேங்குக்குள்ள இருக்கக்கூடிய ஃபிஷஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அப்படியே போயிட்டு வளைஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் காய்ஸ். ஏன்னாக்கா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க காய்ஸ் அந்த ஒரு டனலுக்குள்ள. நம்ம இந்த ஒரு டனலுக்குள்ள வந்த உடனே ஏதோ ஒரு அண்டர் வாட்டர் வேர்ல்டுக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் காய்ஸ். ஏன்னாக்கா அவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் காய்ஸ் இது. எனக்கு அந்த ஒரு எக்ஸிபிஷன்லயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்னா அது இதான் காய்ஸ். நீங்களுமே உங்க லைஃப்ல 1 டைம் ஆச்சு இந்த மாதிரியான அக்வேரியம்க்குலாம் பாருங்க, சூப்பரா இருக்கும்.
சோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த ஒரு டனல்ல இருந்து வெளியில வந்துட்டோம். இவ்வளவுதான் காய்ஸ் இந்த ஒரு டனலுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபிஷஸ். சோ இப்போ நம்ம வெளியில என்னென்ன இருக்குது அப்படின்றத சுத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த மீனெல்லாம் விடுங்க ஜி, அங்க பாருங்க ஜி கிரௌட. எதுக்காக தெரியுமா கைஸ் இவ்ளோ கிரௌட் அங்க நிக்குது? அங்க இருக்கக்கூடிய மர்மைட், அதான் கைஸ் கடல் கன்னி. கடல் கண்ணியை பாக்கிறதால தான் கைஸ் இவ்ளோ கிரௌட் வந்து அங்க நிக்குது. நாங்க எதுக்காக இங்க வந்தோம்? நாங்க இல்ல, நான் எதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கடல் கண்ணிய பாக்குறதுக்காக தான் கைஸ் நான் இங்க வந்தேன். ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் கண்ணி இல்ல கைஸ், 2 கடல் கண்ணி. அதாவது கண்மணியா இல்ல கத்திஜாவான்ற மாதிரி தான் கைஸ் எனக்கு இருந்தது. இந்த கடல் கண்ணியை வீடியோ எடுக்கலாமா இல்ல அந்த கடல் கண்ணியை வீடியோ எடுக்கலாமா அப்படின்ட்டு இருந்தது கைஸ் எனக்கு 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கைஸ் அவ்வளவு அழகா இருந்தாங்க. யார வீடியோ எடுக்கிறது யார விடுறதுன்னே எனக்கு வந்து தெரியல, ஒரே குழப்பமாயி போயிடுச்சு. நானே கடல் கண்ணீஸை வீடியோ எடுத்த வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நானுமே வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் 1/2 மணி நேரமா நின்னுட்டு அந்த ஒரு கடல் கண்ணீஸ பாத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னாக்கா அந்த ஒரு கடல் கண்ணீஸை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரல. அதனாலயே நானு மறுபடியும் போய் அந்த கடல் கண்ணிக்கிட்டே நின்னுக்கிட்டேன். ஆனா என்ன பண்றது, எப்படியா இருந்தாலும் போய் தானே ஆகணும். அதனால நான் வந்து கிளம்பிட்டேன். சோ இப்ப அடுத்தது என்ன செக்ஷன் வரும் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கேம்ஸ் கடைங்க இந்த மாதிரியான செக்ஷன் தான் கைஸ் வரும். இதை நீங்க வந்துட்டு எல்லா எக்ஸிபிஷன்லயுமே வந்து நார்மலா பாத்துருப்பீங்க. சோ நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பிடிக்காமனா பாத்துருக்க மாட்டீங்க, பிடிச்சுதான் பாத்துருப்பீங்க. சோ நம்ம சேனல்ல இந்த மாதிரியான vlog டைப் வீடியோஸ்னா ஆல்ரெடி வந்திருக்கு அண்ட் இதுக்கப்புறமா வரத்துக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. சோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற vlog வீடியோஸோட நோட்டிபிகேஷன் தான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா எக்ஸிபிஷன்லயுமே இருக்கிற மாதிரி நார்மலான கடைகள் தான் கைஸ் இருந்தது. லைக் இந்த கேர்ள்ஸுக்கான அந்த ஆக்சரிஸ், அந்த லிப்ஸ்டிக், அதுக்கப்புறமா அந்த கண்மை என்னென்னமோ வச்சுக்கிறாங்க கைஸ் ஒரு கடையில. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நார்மலான இந்த டாட்டூ ஷாப்பு, அதுக்கப்புறமா பொம்மை கடைகள் இதெல்லாம் தான் கைஸ் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேம்ஸ் கடைகள், அதான் கைஸ் இந்த ரிங் த்ரோ பண்றது, அதுக்கப்புறமா அந்த துப்பாக்கி வச்சு பலூனை சுடுறது, இந்த கேம்ஸ் கடைகள்லாம் கூட அங்க இருந்தது கைஸ். நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன் கைஸ். என்ன பிளான் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம அங்க இருக்கக்கூடிய கேம்ஸ் கடைகள் எல்லாத்துக்குமே போயிட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் நான் பிளான் வச்சிருந்தேன். பட் இந்த ஒரு பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை பாருங்க, போக போக உங்களுக்கு வந்து தெரியும். இந்த கேம்ஸ் கடைகள் எல்லாம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க கேமுக்கு வாங்க, நிறைய கிஃப்ட் இருக்கு, வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு கேமுகளை வந்து கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். நானுமே வந்துட்டு எல்லாத்தையும் காதுல வாங்காத மாதிரி போய்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த கேமுமே வந்து பிடிக்கல காய்ஸ். எனக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் கேமா வந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து இந்த ஒரு கேம் தான் கைஸ் பிடிக்கும். எனக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, ஒரே ஒரு இடத்துல நின்றுட்டு பாலை மட்டும் உருட்டு விட்டாலே போதும், அந்த பால் வந்துட்டு நம்பர்ல போய் நிற்கும். எப்படியா இருந்தாலுமே நமக்கு வந்து பிரைஸ் கிடைக்கும் இந்த ஒரு கேம்ல. அதனாலே நான் எப்பயுமே எந்த ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனாலுமே இந்த ஒரு கேமை மறக்காம விளையாடிடுவேன். சோ நீங்களும் நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. இப்போ நானும் அவங்க கொடுத்த எல்லா பாலையுமே உருட்டி விட்டுட்டேன். அவங்களுமே வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எண்ணிக்கிட்டு அந்த நம்பருக்கு என்ன கிஃப்டோ அந்த கிஃப்ட் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன கிஃப்ட் வந்தது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு நார்மலான கூட தான் கைஸ் எனக்கு வந்திருந்தது. அடுத்து என்ன கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது இடிமின்னலோட ஒரு பயங்கரமான மழை வந்துருச்சு காய்ஸ். சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஒரு கடைக்குள்ள போய் ஒதுங்கிட்டோம்.
போன கடை என்ன கடை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை கடை காய்ஸ். பொம்மையை பார்த்தா நான் விடுவேனா காய்ஸ், கண்டிப்பா ஏதாவது ஒன்னாச்சு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். சரி என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க வெளியே வந்துட்டு குட்டி குட்டி ஃபுட்பால் வந்து ரொம்ப அழகழகா இருந்தது, கலர் கலரா. சரி இங்க இருந்து ஒரு ஃபுட்பால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். அதப்ப எனக்கு என்ன கலர் ஃபுட்பால் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா போயிடுச்சு. கிரீன் கலர் வாங்கலாமா எல்லோ கலர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபைனலா எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் வாங்கிக்கிட்டேன். இதோடைய ரேட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இந்த குட்டி ஃபுட்பால் வந்து எவ்வளோனாக்க 170 ரூபா காய்ஸ். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபுட்பாலை வாங்கிட்டு அந்த கடைக்குள்ளே நின்றுட்டு இருந்தோம். எனக்கு மழை நிக்கணும்ல, அதனால மழை நிக்கிற வரைக்கும் இந்த ஒரு கடையை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரு கடைக்குள்ள என்ன இருக்குது அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா பொம்மை தான் காய்ஸ். பொம்மை வைக்கிற கடையில என்ன இருக்கும், பொம்மை தானே இருக்கும். சோ எல்லாமே வந்து பொம்மை தான் காய்ஸ் இருக்குது இந்த ஒரு கடைக்குள்ள. நாங்களுமே வந்துட்டு மழை நிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை வந்துட்டு நல்லாவே வந்து பெய்யுது காய்ஸ், இடி மின்னலோட. சரி எவ்வளவு நேரம் தான் அந்த கடைக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். சரி வெளியில மழை நின்றுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மழை நிக்கவே இல்லை காய்ஸ். பயங்கரமான மழை காய்ஸ் வெளியில. அப்படி இருந்துமே வந்துட்டு ஒரு சில பேர் வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மழை பெய்யாத மாதிரி. இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு மழை பெய்யுதுன்றதுனால எங்களை மாதிரி கடைக்குள்ள போய் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்க மழை பெய்யறதுனால இந்த ஒரு கண்காட்சியை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே போயிட்டோம் காய்ஸ். அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா போயிடுச்சு.